திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பளித்த ஜி.ஆர். சுவாமிநாதனை விமர்சனம் செய்து கீழைக்காற்று பதிப்பகம் ஒரு புத்தகத்தை சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டிருந்தது. புத்தகத்துடைய தலைப்பு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா RSS ரவுடியா, இதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. இப்போ இந்த புத்தகத்தை சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடுவதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வந்தது. உடனடியாக இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றது. இது நீதிபதியை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த புத்தகம் இருக்குது, அதோடைய உள்ளடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி கவலை தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு பக்கம் பார்த்தோம்னா சமீப காலமாக நீதிபதிகள் மீதான விமர்சனம் பொதுவெளியில் பரவலாக குறிப்பாக சமூக வலைதளங்களில் நம்ம அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 99% மக்களுக்கு உண்மையிலேயே நீதிபதிகள் யார், அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. வழக்கறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது சமூக அதாவது ஊடகவியலாளருக்கு தெரிஞ்சிருக்கும். அரசியல் தலைவர்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் பெயரை தெரியலாமே தவிர மற்றபடி நீதிபதிகள் பெயர் அவங்க யார் என்றதே பெரும்பாலும் தெரியாது. ஆனால் சமீப காலமாக இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற பெயர் ஊடகங்களில் அதிகமாக அடிபடுறதுக்கு காரணம், அவர் நீதிபதி என்ற எல்லையை தாண்டி அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு உறுதிமொழியின் அடிப்படையில் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், மத ரீதியான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது. அந்த எல்லையை தாண்டி அவர் வலதுசாரி சிந்தனை கொண்ட சங் பரிவார அமைப்புகள் நடத்தக்கூடிய அல்லது சங் பரிவார அமைப்புகளில் பயணிக்கக்கூடிய நபர்களோடு பொது மேடைகளை பகிர்ந்து கொள்வது, அதே போல் அவர் பொது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலமாக ஜி.ஆர். சுவாமிநாதன் பரவலான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் இந்த வழக்கை அவர் கையாண்ட விதம், அவர் அந்த வழக்கில் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு, இதெல்லாம் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதையொட்டி தான் இந்த புத்தகம் வெளிவந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா கீழைக்காற்று பதிப்பகத்தை பொறுத்தவரை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் தலைவர்கள் அதே போல் பல்வேறு கொள்கை சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு புத்தகங்களை வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் தான், அதாவது ஒரு பதிப்பகம் தான் கீழைக்காற்று பதிப்பகம். ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் சரியா தவறா என்பதை அவர்கள் யார் மீது விமர்சனம் வைக்கின்றார்களோ அவர்கள் தான் அதுக்கான பதிலை சொல்லணும். விமர்சனமே வைக்கக்கூடாது என்பது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அது சரியான நடைமுறை அல்ல, ஆரோக்கியமும் அல்ல. ஒரு விமர்சனத்தை ஒரு புத்தகம் வழியாக வச்சுருக்காங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளானவர் என்ன செஞ்சுருக்கிறாரு என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எந்த நீதிபதியும் யாரும் விமர்சிக்கலை. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவரை இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் அவர் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கடுமையான விமர்சனங்களை பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்ல, வழக்கறிஞர் மத்தியில் மட்டுமல்ல, அவரோடு பணிபுரிந்த சக நீதிபதிகள் மத்தியில் கூட எடுத்திருக்கின்றது. குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்னால் சென்னையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதையெல்லாம் குறிப்பிட்டார்கள். அப்போது இவ்வளோ ஒரு நீதித்துறை மீது ஒரு நீதிபதி மீது விமர்சனங்கள் வருகின்றது என்று கவலைப்படக்கூடிய தலைமை நீதிபதி என்ன செஞ்சிருக்கணும்? வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த வழக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரிடம் பட்டியலிடப்படும் என்பதை அதை தெரிந்து முன்கூட்டியே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த வழக்கு இவர்கிட்ட இவர் விசாரணைக்கு எடுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்லி வேறு அமர்வுக்கு மாற்றணும் அல்லது வேறு அமர்வுக்கு மாற்றணும்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை இந்த தலைமை நீதிபதி கண்டுக்கலை. ரெண்டாவது, ஒரு தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்து மேல்முறையீட்டை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் 2 பேர் கொண்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் இன்னொருவர் கொண்ட அந்த அமர்வு என்ன பண்ணியிருக்கணும்? தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பு முதல்ல பொதுவாக வழக்கம் என்ன, தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிட்டு தான் இவங்க என்ன விசாரிப்பாங்க. பொதுவாக இதான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இவங்க மேல்முறையீட்டு மனுவை 2 பேர் கொண்ட இந்த நீதிபதிகள் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு, தான் கொடுத்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி உடனே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸை அவர் தனியாக நடத்துகிறார். அவர் என்ன பண்ணுறார், ஹோம் செக்ரட்டரி கூப்பிடு, டிஜிபியை கூப்பிடு, நீங்கள் வாங்க, நேரில் வாங்க. என்னவோ தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பிரச்சனை திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த சர்வே தூணில் தீபம் ஏற்றுறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையா? இல்லை அல்லது
சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வேற முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் இல்லையா? இதை வந்து இவ்வளவு அவசரமாக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கு நீதிமன்றம் குறிப்பாக தலைமை நீதிபதி வந்து பதில் கொடுக்கணுமா இல்லையா? அவர் வந்து அவர்கிட்ட வந்த அந்த மனுவையும் புறக்கணிச்சிட்டாரு. இரண்டாவது மேல்முறையீட்டு மனு வந்து விசாரணையில் இருக்கும்பொழுதே தனி நீதிபதி வந்து கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் நடத்திட்டு இருக்காரு, அதையும் கண்டுக்கல. அதற்கு பிறகு வந்து இன்றைக்கு அந்த 2 நீதிபதி கொண்ட அமர்வு வெள்ளக்காரங்கள் காலத்தில் கொடுத்த, பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த தீர்ப்புகளுக்கு எல்லாம் எதிராக ஒரு தீர்ப்பு அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது இவர்களுக்கு முன்னால் இருந்த இதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்த 2 பேர் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பும் இன்னைக்கு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய தலைமை நீதிபதி இந்த செயல்பாடுகளை, இந்த நீதிபதிகளுடைய இவர் கீழே செயல்படக்கூடிய நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தடை பண்றாருன்னா, தலைமை நீதிபதி அவர்களே, நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் கீழே பணியாற்றக்கூடிய நீதிபதிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நீதித்துறை மீது, ஒரு நீதிபதி மீது விமர்சனங்கள் வரும்பொழுது துடிக்கக்கூடிய நீங்கள், இந்த நீதிபதிகள், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, நீதித்துறை ஒன்றும் இந்த நாட்டை ஆளவில்லை. அது முதல்ல வந்து நீதித்துறை புரிஞ்சுக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். ஒரு நீதிபதி எப்படி செயல்படணும், நீதிமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சட்டம் வகுத்து விட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். அப்போ தலைமை நீதிபதி அவர்கள் பொறுப்புணர்வோடு இந்த விஷயத்தை வந்து முன்னாடியே வந்து இந்த ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவருடைய செயல்பாடுகளை வந்து தடுத்து நிறுத்தியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. ஒரு புத்தகத்தை தடை செய்வதற்கு இவ்வளவு வேகம் காட்டக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் இதை வந்து செஞ்சிருக்கணும். செய்யாது என்பது மிகுந்த கவலைக்குரியது, வருத்தத்திற்குரியது. இன்னும் கேட்டால் இந்த ஜி.ஆர். சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கைக்கு வந்து எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வழக்கறிஞர்கள் மத்தியில் இன்னொரு கோரிக்கை வந்திருக்கின்றது. இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வேறு நீதிமன்றத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், பணியிட மாற்றம் செய்யணுன்ற ஒரு கோரிக்கையும் இன்றைக்கு வழக்கறிஞர் மத்தியில் எழுந்திருக்கு. இப்போ இப்படிப்பட்ட சூழலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு தலைமை நீதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களை நீதிமன்ற அவமதிப்பு என்ற கவசத்துக்குள் அமர்ந்து கொண்டு நீதிபதிகள் எதிர்கொள்ளக்கூடாது என்று சமீபத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நீதிபதிகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு அதை காப்பாற்றுவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள். இன்னைக்கு வந்து ஏற்கனவே முடிவெடுத்த வழக்குகளில் இதே போன்று யாராவது புதிதாக வழக்குகளை தொடுத்து அதிலே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து நீதிபதிகள் தீர்ப்பதாக முடிவெடுத்தால் நாடு அமைதியாக இருக்காது என்பதை நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பொறுப்பான தலைமை நீதிபதி அவர்களும் இதை உணர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புவோம். நன்றி.